டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஆர் வெக்டர் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னால் பார்த்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா வெக்டர் லெஸ், அங்கே வந்து நம்ம வெக்டர்ஸை பயன்படுத்துறதில்ல, டூல்ஸை தான் பயன்படுத்தணும் இல்லையா. ஸோ இங்கே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெக்டர்ஸை பயன்படுத்த போகிறோம். The gene transfer is mediated with the help of a plasmid vector is known as indirect or vector mediated gene transfer. Among the various vectors used for plant transformation, the TI plasmid from Agrobacterium tumefaciens has been used extensively. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதை அதிகம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட், டிஐ பிளாஸ்மிட் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவோம் ரைட்டா. ஸோ அதை தான் நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம். திஸ் பாக்டீரியம் ஹேஸ் ஏ லார்ஜ் சைஸ் பிளாஸ்மிட் known as டிஐ பிளாஸ்மிட் டியூமர் இன்டியூசிங் அண்ட் a portion of it is referred as tDNA, அதாவது transfer DNA is transferred to plant genome in the infected cells and cause plant tumors, crown gall disease அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. ஸோ இந்த அக்ரோபாக்டீரியம் டியூமர் இன்டியூசிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் crown gall disease, இப்போ முட்டைகோசு, பிரிஞ்சால் இதுலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேரட் இதுலலாம் crown gall disease அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன சொன்னால் அந்த மண்ணை ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்டெம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கட்டிகளை உருவாக்கி அந்த இடத்தோட ஸ்டெம்னுடைய வீக்னஸை குறைச்சி மொத்த செடி என்ன ஆகிடும், மண்ணில் சாஞ்சிடும் சரியா. ஸோ அதெல்லாம் க்ரோத் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த டிசீஸ் பேர் தான் crown gall disease அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. ஸோ இந்த டிசீஸை உண்டாக்கக்கூடிய அந்த டியூமர்ஸ் உண்டாக்கக்கூடிய பிளாஸ்மிட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே மீடியேட்டராக பயன்படுத்த போகிறோம். Since this bacterium has the natural ability to transfer tDNA region of its plasmid into plant genome, upon infection of cells at the wound site, it is also known as the natural genetic engineer of plants அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த tDNA வந்து பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரலாகவே ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது ஒரு பிளான்ட்டில் இருந்து, அதாவது ஒரு இதனுடைய பிளாஸ்மிடை வந்து பிளான்ட்டினுடைய ஜீனோமுக்கு, பிளான்ட்டினுடைய நியூக்ளியஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது அது இயற்கையாகவே நடக்கக்கூடிய மெத்தடு. அதனால் இவங்களை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நேச்சுரல் ஜெனட்டிக் என்ஜினியர் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், பிளான்ட்டினுடைய ஜெனட்டிக் என்ஜினியர்னு. இந்த ஃபாரின் ஜீன் எக்ஸாம்பிள் பிடி ஜீன் ஃபார் இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது and a plant selection marker gene, usually an antibiotic gene like NPT2, which confers resistance to antibiotic kanamycin, are cloned in the tDNA region of TI plasmid in the place of unwanted DNA sequences. The foreign gene எது BT gene அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. பிடி அப்படிங்கிறது பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் பாக்டீரியாவிலேருந்து எடுக்கப்படக்கூடிய ஜீன். இது என்ன பண்ணுது அப்படின்னா இன்செக்ட் ரெசிஸ்டன்ட், பூச்சிகளை வராமல் தடுக்கக்கூடிய ஜீன் ரைட்டா. ஸோ இவங்க யூஸ்வலி an antibiotic gene like NPT2 which confers resistant to antibiotic kanamycin. ஸோ இந்த NPT2 அப்படிங்கிறது தான் என்ன பண்ணுது, எதுக்கு கன்னாமைசின் அப்படிங்கிற என்சைமுக்கு, அதாவது இதுக்கு எகென்ஸ்டாக வேலை செய்யக்கூடியது. அண்ட் த டிஐ பிளாஸ்மிட் இன் பிளேஸ் ஆஃப் அன்வான்ட் டிஎன்ஏ சீக்வன்சஸில். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனிங் ஃபார் ரீகாம்பினன்ஸ். இப்போ ஸ்க்ரீனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஃப்டர் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் RDNA, அதாவது ரீகாம்பினன்ட் DNA into a suitable host cell, it is essential to identify those cells which have received the RDNA molecule. ஸோ அங்கே என்ன நடக்கணும், ஆஃப்டர் த இன்ட்ரடக்ஷன் RDNA உள்ளே போனதுக்கப்புறம் ஹோஸ்ட் செல்லில் போனதுக்கப்புறம் இட் இஸ் எசென்ஷியல் டு ஐடென்டிஃபை, அது என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும் எதை, தோ செல்ஸ் which have received the RDNA, எந்த செல் வந்து RDNAவை ரிசீவ் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத. this process is called screening அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறோம், ஸ்க்ரீன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். the vector or foreign DNA present in recombinant cells express the characters while the non-recombinants do not express the character or traits. ஸோ இங்கே the vector or foreign DNA அப்படிங்கிறது நம்ம உள்ளே செலுத்தக்கூடிய அந்த பிளாஸ்மிடு இல்லை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய recombinant DNA. அந்த செல் expresses the characters while the non-recombinants do not express the character or traits. ஸோ உள்ளே போகக்கூடிய இந்த ஜீன், இந்த செல்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த கேரக்டர்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். அதர் செல்ஸ் எது ரீகாம்பினண்ட்டை ரிசீவ் பண்ணாத செல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா do not express the characters. For this, some of the methods are used and one such method is blue white colony selection method. ஸோ இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம காமனாக பண்ணுறது blue white colony selection method அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இன்செஷனல் இன்ஆக்டிவேஷன், அதாவது ப்ளூ ஒயிட் காலனி செலெக்ஷன் மெத்தட். அந்த மெத்தட் என்னங்கிறத பார்ப்போம். இட் இஸ் எ பவர்ஃபுல் மெத்தட் யூஸ்டு ஃபார் ஸ்க்ரீனிங் ஆஃப் ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட். இன் திஸ் மெத்தட் ஏ ரிப்போர்ட்டர் ஜீன், அதாவது லேக் இசட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ஜீன் வந்து பார்த்தோம்னா இஸ் இன்செர்டட் எங்கே, இந்த வெக்டரில். த லேக் இசட் என்கோட்ஸ் த என்சைம் பீட்டா galactosidase and contains several recognition sites for restriction enzymes. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த லேக் இசட் என்கோட்ஸ் த என்சைம், இந்த லேக் இசட்ஸில்
என்ன என்சைம்க்கான கோடிங்ஸ் இருக்கும் அப்படின்னா பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படிங்கிற என்சைம் தான் அதில் இருக்கும். அண்டு செவரல் ரெகக்னேஷன் சைட்டும் அதில் இருக்கும். ரைட்டா? இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படிங்கிறது பிரேக்ஸ் த சிந்தட்டிக் சப்ஸ்ட்ரேட் கால்டு எக்ஸ்கால் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய கெமிக்கல் நேம் வந்து பார்த்தோன்னா 5-bromo 4-chloro இண்டாலைல் பீட்டா டி கேலக்டோ பைரனோசைடு அப்படிங்கிறது தான் இதனுடைய கெமிக்கல் நேம், அதாவது கெமிஸ்ட்ரி நேம், IUPAC நேமு. இதனுடைய ஜென்ரல் நேம் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்கால் அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்டு ஒன் இன்சொல்யூபிள் ப்ளூ கலர்டு ப்ராடக்ட். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்சொல்யூபிள் ப்ளூ கலர்டு ப்ராடக்ட்டில் வந்து இவங்க இது பண்ணும்போது, அதாவது இந்த பிரேக்ஸ் த சிந்தட்டிக் சப்ஸ்ட்ரேட் கால்டு எக்ஸ்கால் இன்டூ அண்ட் இன்சொல்யூபிள் ப்ளூ கலர் ப்ராடக்டாக அதை மாற்றும். ரைட்டா? If a foreign gene is inserted into lac acid, this gene will be inactivated. இப்போ இந்த ஜீனை வந்து இந்த lac acid ஜீனில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபாரின் DNA அல்லது ஃபாரின் ஜீன் வந்து உள்ளே இன்சர்ட் ஆனிச்சு அப்படின்னா இந்த lac acid என்ன ஆகிடும்? இன்ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ இது இன்ஆக்டிவேட் ஆனிச்சுன்னா என்னாகும்? அந்த இடத்துல என்ன வராது? ப்ளூ கலர்டு ப்ராடக்ட் வராது. திருப்பி அது என்னவே தான் இருக்கும், ஒயிட்டாகவே தான் இருக்கும். So therefore no blue color will develop. That is because beta galactosidase is not synthesized due to inactivation of lac acid. Therefore the host cell containing rDNA form white colored colonies on the medium containing X-gal, whereas other cells containing non-recombinant DNA will develop the blue colored colonies. On the basis of colony color the recombinants can be selected அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஆக்சுவலாக இதில் என்ன நடக்குது அப்படின்னா பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரேக்ஸ் சிந்தட்டிக் சப்ஸ்ட்ரேட் எக்ஸ்காலை சிந்தட்டிக் பிரேக் பண்ணி அதை என்னவாக மாற்றும்? ப்ளூ கலர்டு காலனிஸாக மாற்றும். ஆனால் இந்த lac acid என்சைமில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்மிட்டில் வேறு DNA ஃபாரின் DNA ரீகாமினன்ட் DNA அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா இது இன்ஆக்டிவேட் ஆகிறதுனால ப்ளூ கலரை சிந்தசைஸ் பண்ணாது. ஸோ அப்போ அது ரிமைனிங் ஒயிட்டாகவே தான் இருக்கும். ரைட்டா? ஸோ அதை வச்சு என்ன பண்ணிடலாம்? ஸோ இதில் ரீகாம்பினன்ட் நடந்திருக்கு, இதில் நடக்கலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர் இஸ் எ ஜீன் தட் ப்ரொடியூசஸ் எ ப்ரோட்டீன் that provides cells with resistant to an antibiotic. ஸோ இப்போ இவங்க என்ன இருக்குது? ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் மார்க்கர் இவங்க என்ன பண்ணுறாங்க? இஸ் எ ஜீன் that produces a protein that provides cells with resistance to an antibiotic. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னா இட் இஸ் ரெசிஸ்டன்ட் ஆன்டிபயோட்டிக்கு எகென்ஸ்டாக வேலை செய்கிறவங்க. சரியா? அதுதான் ரெசிஸ்டன்ஸ் டு அன் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாக்டீரியா வித் டிரான்ஸ்ஃபார்ம்டு DNA கேன் பி ஐடென்டிஃபைடு பை க்ரோயிங் ஆன் எ மீடியம் containing an antibiotic. Recombinants will grow on this media as they contain genes encoding resistance to antibiotics such as ampicillin, chloroamphenicol, tetracycline or kanamycin, etc., while others may not be able to grow in this media. Hence it is considered a useful selectable marker அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதை தான் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க என்னென்ன ஆன்டிபயோட்டிக் எகென்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னா ஆம்பிசிலின், குளோரோஆம்பெனிக்கல், டெட்ராசைக்ளின் ஆர் கன்னமைசின். ஸோ இவங்களுக்கு எல்லாமே எகென்ஸ்டாக இருக்காங்க, அதாவது ரெசிஸ்டண்ட்டு. ஸோ அதனால் while others may not able to grow in this media, அப்போ அதில் என்ன வளராது? அதர் செல்ஸ் எதுவுமே க்ரோ ஆகாது. அதனால் இட் இஸ் கன்சிடர்டு யூஸ்ஃபுல் செலக்டிபிள் மார்க்கராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ரெப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக். ஸோ இப்போ இந்த டெக்னிக் வந்து பார்த்தோன்னா a technique in which the pattern of colonies growing on a culture plate is copied. A sterile filter plate is pressed against a culture plate and then lifted. Then the filter is pressed against a second sterile culture plate. This results in the new plate being infected with the cell in the same relative positions as the colonies in the original plate. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா a technique, the pattern of colonies growing on a culture plate is copied. ஸோ ஒரு கல்ச்சரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது? ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உள்ளே இருப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணுறோம்? அதனுடைய பேட்டர்னை காப்பி பண்ணுறோம். எப்படி காப்பி பண்ணுறோம்? எ ஸ்டெரைல் ஃபில்டர் பிளேட் இஸ் ப்ரெஸ்ட் எகென்ஸ்ட் த கல்ச்சர் பிளேட். ஸோ கல்ச்சர் மீடியத்தில் இன்னொன்று ஸ்டெரைல் பிளேட் என்ன பண்ணுறோம்? மேலே அப்படியே வச்சு ஒட்டி எடுக்கிறோம். ரைட்டா? தென் த ஃபில்டர் இஸ் ப்ரெஸ்டு எகென்ஸ்ட் எ செகண்ட் ஸ்டெரைல் கல்ச்சர் பிளேட்டு. இப்போ இந்த ஃபில்டர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப என்ன பண்ணுறோம்? ப்ரெஸ்டு எகென்ஸ்ட் எ செகண்ட் ஸ்டெரைல் கல்ச்சர் பிளேட்டில் திரும்ப நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறோம். திஸ் ரிசல்ட்ஸ் இன் த நியூ பிளேட் பீயிங் இன்ஃபெக்டட் வித் செல் இன் த சேம் ரிலேட்டிவ் பொசிஷன்ஸ் ஆஸ் த காலனிஸ் இன் த ஒரிஜினல் பிளேட். ஸோ ஒரிஜினல் கல்ச்சர் பிளேட்டில் என்ன இருந்துச்சோ அதே தான் இங்கே என்ன இருக்காங்க? இன்ஃபெக்டிவாக இருக்காங்க. Usually the medium used in the second plate will differ from that used in the first. ஸோ இப்போ செகண்ட் பிளேட்டுக்கும் ஃபஸ்ட் பிளேட்டுக்கும் என்ன இருக்குது? ஸோ சம் ஆஃப் த டிஃப்ரென்சஸ் வச்சுருந்துருக்காங்க.
இட் மே இன்க்ளூட் அன் ஆன்டிபயோட்டிக் ஆர் எக்ஸ்க்ளூட் a growth ஃபேக்டர். ஸோ அப்போ அதில் ஒன்று என்ன பண்ணியிருக்காங்க, ஆன்டிபயோட்டிக்கை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ஆர் எக்ஸ்க்ளூட் a growth ஃபேக்டர், அதில் இருக்கக்கூடிய growth ஃபேக்டரை வெளியேற்றிருக்காங்க. இன் திஸ் வே டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸ் கேன் பி செலக்டட். ஸோ இப்போ இதன் மூலமாக என்ன பண்ண முடியும், ஸோ அதில் ரீகாம்பினன்ட் பண்ணப்பட்ட அந்த செல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் காப்பி ஆகிருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளாக இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பார்த்தோன்னா ஆம்பிசிலின் சென்சிட்டிவ் காலனிஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்குபேட்டில் கல்ச்சர் மீடியாவில் இருக்குது. ரைட்டா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா லேக்ஸ் ஆம்பிசிலின், அதாவது இன்குபேட்லேருந்து வந்து பார்த்தோன்னா ஆம்பிசிலின் இல்லாமல் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா கண்டெய்ன்ஸ் ஆம்பிசிலின் இருக்குது. ரைட்டா? ஸோ இந்த மாஸ்டர் பிளேட்டில் என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்டெரைல் வெல்வெட் ஆன் எ பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெரைல் வெல்வெட்னா அந்த வெல்வெட் கிளாத்தாக இல்லைன்னா அந்த பேப்பர்ஸ் வச்சுருப்போம். இங்கே வந்து பார்த்தோன்னா இம்ப்ரிண்ட்ஸ் ஆஃப் ஆல் காலனிஸ், இதை மேலே ஒத்தி எடுத்துருக்கோம். ஸோ அதுதான் இம்ப்ரிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெப்ளிகேட் ஆன் ஃப்ரெஷ் மீடியா. ஸோ இந்த மீடியாவில் தான் அது என்ன ஆகிட்டுருக்கு, ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம், அதாவது காப்பி எடுத்துருக்கோம். ரைட்டா? ஸோ இதை தான் என்னென்னு சொல்கிறோம், ரெப்ளிகா பிளேட்டிங் டெக்னிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மாலிகுலர் டெக்னிக்ஸ், ஐசோலேஷன் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் எலக்ட்ரோஃபோரசிஸ் இஸ் எ செப்பரேட்டிங் டெக்னிக் யூஸ்டு டு செப்பரேட் டிஃப்ரெண்ட் பயோமாலிகூல்ஸ் வித் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் பயோமாலிகூல்ஸை பாசிட்டிவ் சார்ஜாகவும் நெகட்டிவ் சார்ஜஸாகவும் செப்பரேட் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக்கை தான் என்னென்னு சொல்கிறோம், எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னுடைய பிரின்சிபல் பார்த்தோம் அப்படின்னா, பை அப்ளைங் எலக்ட்ரிசிட்டி டிசி கரண்ட்டு the molecules migrate according to the type of charges they have. ஸோ அப்போ இது என்ன ஆகும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த மாலிகூல்ஸ் அது என்ன, அதாவது பாசிட்டிவாக இருக்கா அல்லது நெகட்டிவாக இருக்கா, கேட்டயன்ஸா அல்லது ஆனயன்ஸா அப்படிங்கிறத பொறுத்து அது என்ன ஆகும், they are migrating according to the concerned end. The electrical charges on different molecules are variable. ஸோ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ்டு வந்து பார்த்தோன்னா கேட்டயன்ஸ் will move towards negative cathode, அதே நெகட்டிவ் சார்ஜ்டு ஆனயன்ஸ் will move towards positive anode. ஸோ இப்போ இது பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் நோக்கியும் நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் நோக்கி தான் என்னாகும், மைக்ரேட் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்தோன்னா ஆக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் யூஸ்டு மெயின்லி ஃபார் த பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம இது எதுக்கு பயன்படுத்துகிறோம், மெயின்லி ஃபார் த பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட். ஒரு குறிப்பிட்ட டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை பியூரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம இதை செலக்ட் பண்ணுறோம். Agarose is convenient for separating DNA fragments ranging in size from a few hundred to about 20,000 base pairs. ஸோ இப்போ அக்ரோஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரியான டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ், அதாவது எந்த சைஸில் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, சைட்ஸ் ஃபியூ ஹண்ட்ரட் டு 20,000 பேஸ் பேர்ஸ். இங்கே பேஸ் பேர்ஸ் அப்படிங்கிறது த நியூக்ளியோடைட்ஸ், நைட்ரஜன் பேஸ் பேர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அடினைன், குவானைன், சைட்டோசின், தயமின். ஸோ அது 20,000 பேஸ் பேர்ஸ் வரைக்கும் இங்கே என்ன பண்ணுறாங்க, இதை செப்பரேட் பண்ணுறாங்க. Polyacrylamide is preferred for the purification of smaller DNA fragments. ஸோ இப்போ ஸ்மாலர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை பியூரிஃபை பண்ணுறதுக்கு யாரை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னா பாலிஅக்ரிலமைடு அப்படிங்கிறது தான். ரைட்டா? The gel is complex network of polymeric molecules. DNA molecule is negatively charged molecule. Under an electric field, DNA molecule migrates through the gel. ஸோ அப்போ டிஎன்ஏ அப்படிங்கிறது ஆக்சுவலாக நெகட்டிவ் சார்ஜ்டு மாலிகூல். ரைட்டா? ஸோ அப்போ நெகட்டிவ் சார்ஜ்டுனா அதை நம்ம எலக்ட்ரோஃபோரசிஸில் சார்ஜ் பண்ணும்போது என்ன ஆகும், இட்ஸ் மைக்ரேட்டட் டு த பாசிட்டிவ் சார்ஜ், கேத்தோடுக்கு தான் போகும். கேத்தோடுக்கு தான் போகும். தென் த எலக்ட்ரோஃபோரசிஸ் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி பர்ஃபார்ம்டு வித் மார்க்கர், அதாவது த எலக்ட்ரோஃபோரசிஸ் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி பர்ஃபார்ம்டு வித் மார்க்கர் டிஎன்ஏ fragments of known size which allow accurate size determination of an unknown DNA molecule by interpolation. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரோஃபோரசிஸ் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி பர்ஃபார்ம்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்படின்னா, வித் த மார்க்கர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் நோன் சைஸ். நோன் சைஸ்னால் நமக்கு தெரிந்த அளவீடுகள். ஸோ அப்போ நம்ம அந்த எலக்ட்ரோஃபோரசிஸில் எந்த ரேஞ்ச் நம்ம பயன்படுத்துகிறோம், அதாவது பார்ட்டிகல் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டினுடைய அந்த சைஸ் வந்து பார்த்தோன்னா எந்த சைஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சுது, அதை தான் நோன் சைஸ் அப்படின்னு சொல்கிறோம். which allow accurate size determination of an unknown DNA molecule by interpolation. The advantages of agarose gel electrophoresis are that the DNA bands can be readily detected at high sensitivity. ஸோ அப்போ இதனுடைய அட்வான்டேஜஸில் வந்து பார்த்தோன்னா அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படிங்கிறது த டிஎன்ஏ பேண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அந்த எலக்ட்ரோஃபோரசிஸில் நமக்கு ஸ்க்ரீனில் தெரியும். டிஎன்ஏ பேண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் நமக்கு தெரியும். ஸோ அதான் டிஎன்ஏ பேண்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த பேண்ட்ஸ் கேன் பி ரெடிலி டிடெக்டட் அட் ஹை சென்சிட்டிவிட்டியில். The bands of DNA in the gel are stained with the dye ethidium bromide and DNA can be detected as visible
fluorescence illuminated in UV light will give orange fluorescence which can be photographed. ஸோ இப்போ இந்த பேண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா the gel are stained with dye. அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டெயினிங் பண்ணுறோம். ஸ்டெயினிங் எதை வச்சு பண்ணுறோம் அப்படின்னா எத்திடியம் புரோமைடு அப்படிங்கிற ஸ்டெயினர் பயன்படுத்துகிறோம். அண்ட் the DNA can be detected. ஸோ அப்போ இதை பயன்படுத்தும் போது அந்த டிஎன்ஏ எப்படி டிடெக்ட் ஆகுதுன்னா விசிபிள் ஃப்ளோரசன்ஸ் illuminated in UV லைட்டில் இட் கிவ் ஆரஞ்சு ஃப்ளோரசன்ஸ். ஸோ நமக்கு ஆரஞ்சு கலராக தெரியும். ஸோ விச் கேன் பி ஃபோட்டோகிராஃப்டு. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபோட்டோகிராஃப் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் ஏ பிக்சர் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் அந்த வந்து இது குரோமோசோம், அந்த டிஎன்ஏ பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த அக்ரோஸ் ஜெல் அந்த ஃபோட்டோ பிளேட்டில் வந்து பார்த்தோன்னா நமக்கு எப்படி தெரியும், ஆரஞ்சு கலரில் தெரியுது இல்லையா. ஸோ அப்போ நம்ம இதை என்ன பண்ணிட முடியும், நம்ம ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ இங்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பி வந்து பார்த்திங்கன்னா ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இந்த பச்சை கலர் பாக்ஸ் ஒயர் கனெக்ஷன்லாம் கொடுத்துறாங்க இல்லையா, அதுக்குள்ளார தான் யார் இருப்பாங்க, அந்த ஜெல் நம்ம அந்த மீடியம் வச்சுருப்போம். ஸோ அதன் வழியாக தான் உள்ள ரீடிங் ஓடிட்டு அந்த பேண்டிங் அப்படிங்கிறது பிரியும். ரைட்டா. தென் அடுத்து நியூக்ளிக் ஆசிட் ஹைப்ரிடைசேஷன் ஆர் பிளாட்டிங் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நியூக்ளிக் ஆசிடனுடைய ஹைப்ரிட் பண்ணுறோம், அதை தான் ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிளாட்டிங் டெக்னிக்ஸ் ஆர் widely used analytical tools for the specific identification of desired DNA or RNA fragments from larger number of molecules. ஸோ அப்போ பிளாட்டிங் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இட் இஸ் widely used analytical tools, அனலிட்டிக்கல் டூலாக யூஸ் பண்ணுறோம் for the specific identification of desired DNA or RNA fragments. ஸோ அப்போ ஒரு நமக்கு தேவையான டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டையோ அல்லது ஆர்என்ஏ ஃப்ராக்மெண்ட்டையோ லார்ஜர் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ்லேருந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த பிளாட்டிங் டெக்னிக்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த பிளாட்டிங் ரெஃபர்ஸ் டு த process of immobilization of sample nucleic acids or solid supported nitrocellulose or nylon membranes. The blotted nucleic acids are then used as target in the hybridization experiments for the specific detection. ஸோ இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் immobilization of sample nucleic acids or solid supporட்டில் இருக்கும். இந்த சாலிட் சப்போர்ட் அப்படிங்கிறது நைட்ரோசெல்லுலோஸாக இருக்கலாம், இல்லைனா நைலான் மெம்பரைன்ஸாக இருக்கலாம். ரைட்டா. இந்த பிளாட்டட் நியூக்ளிக் ஆசிட் நம்ம எதை பிளாட் பண்ணுறோம், அந்த பிளாட் பண்ணக்கூடிய இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் ஆர் தென் யூஸ்ட் அஸ் டார்கெட் இந்த ஹைப்ரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இப்போ இதை தான் நம்ம ஹைப்ரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நம்ம கொண்டுட்டு போவோம் ஃபார் த ஸ்பெசிஃபிக் டிடெக்ஷன். நமக்கு தேவையான டிசைர்டு கேரக்டர் எந்த இடத்துல இருக்குங்கிறத டிடெக்ட் பண்ணுறதுக்கு. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிங் டெக்னிக். இதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுத்தன் பிளாட்டிங்கு, நார்த்தன் பிளாட்டிங்கு, வெஸ்டர்ன் பிளாட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதில் சவுத்தன் பிளாட்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் அக்ரோஸ் ஜெல்ஸ் டு நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேன். அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏ எங்கேருந்து எங்கே போகுது, ஃப்ரம் அக்ரோஸ் ஜெல்லிருந்து நைட்ரோசெல்லுலோஸ் மெம்பரேன், இங்கே நம்ம சாலிட் சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கு போகுது, அது சவுத்தன் பிளாட்டிங். நார்த்தன் பிளாட்டிங் அப்படிங்கிறது த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆர்என்ஏ டு நைட்ரோசெல்லுலஸ் மெம்பரேன். ஸோ இங்கே எது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஆர்என்ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது எங்கே, நைட்ரோசெல்லுலஸ் மெம்பரேனுக்கு. அடுத்து வெஸ்டர்ன் பிளாட்டில் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரோஃபோரெட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் டு நைட்ரோசெல்லுலஸ் மெம்பரேன். ஸோ இந்த இடத்துல டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ போகல, அதுக்கு பதில் எங்கே போகிறாங்க, ப்ரோட்டீன்ஸ் போகிறாங்க. ப்ரோட்டீன்ஸ் எங்கேருந்து எங்கே போகிறாங்க, நைட்ரோசெல்லுலஸ் மெம்பரேனுக்கு போகிறாங்க. ரைட்டா. ஸோ இதை தான் வெஸ்டர்ன் பிளாட்டிங். சவுதர்ன் பிளாட்டிங்கில் வந்து பார்த்தோன்னா டிஎன்ஏ அக்ரோஸ் ஜெல் டு நைட்ரோசெல்லுலஸ் மெம்பரேன். நார்த்தன் பிளாட்டிங்கில் ஆர்என்ஏ டு நைட்ரோசெல்லுலஸ் செல்லுலோஸ் மெம்பரேனு. வெஸ்டர்ன் பிளாட்டில் ப்ரோட்டீன் டு நைட்ரோசெல்லுலஸ் மெம்பரேன். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஒன் சதர்ன் பிளாட்டிங் டெக்னிக்ஸ் டிஎன்ஏ. The transfer of denatured DNA from agarose gel to nitrocellulose blotting or filter paper technique was introduced by Southern. So our பேர் தான் சதன் அப்படிம்போ in 1975 and this technique is called Southern blotting technique அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே the transfer of denatured DNA. denaturedனா என்னது, natured DNA அப்படிங்கிறது ப்ரீ எக்ஸிஸ்டாக இருக்கிறது. denaturedனா ரீகாம்பினன்ட் பண்ணப்பட்டது அல்லனா மாடிஃபை பண்ணப்பட்ட DNA அப்படின்னு அர்த்தம். ரைட்டா. தென் இதோட ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா the transfer of DNA from agarose gel to nitrocellulose filter paper is achieved by capillary action. So what is meant by capillary action? இதுக்கு முன்னால் நம்ம எங்கே படிப்போம் அப்படின்னா ரூட் ப்ரெஷர் தியரியில் படிச்சிருப்போம். அதாவது ஒரு பிளான்ட்டில் கீழே சாயில் பார்ட்டிகல்ஸ்லேருந்து வாட்டர் எப்படி வந்து மேலே ஏறுது, ரூட் மூலமாக உறிஞ்சப்பட்டு எப்படி டிப் ஆஃப் த ரீஜனுக்கு மூவ் ஆகுது அப்படின்னா இட்ஸ் சிம்பிளி நோன் அஸ் கேப்லரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கூல்ட்ரிங்க் பாட்டிலில் ஸ்ட்ரா போட்ட உடனே ஸ்ட்ராக்குள்ள ஒரு கொஞ்சோண்டு ஜூஸ் ஆட்டோமேட்டிக்காக ஏறுதில்லை நம்ம உரியறதுக்கு முன்னாலே, அதை தான் கேப்லரி ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ அதே மாதிரி தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது. ஏ பஃபர் சோடியம் சலைன் சிட்ரேட் எஸ்எஸ்சிங்கிறது வந்து பார்த்தோன்னா இஸ் யூஸ்ட் இன் விச் டிஎன்ஏ இஸ் ஹைலி soluble. It can be drawn up through the gel into the nitrocellulose membrane. ஸோ அப்போ இந்த பஃபர் சோடியம், அதாவது பஃபர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க பஃபர் சொல்யூஷன் சொல்லிட்டு. ஸோ அதில் சோடியம் சலைன் சிட்ரேட், ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். இன் விச் டிஎன்ஏ இஸ் ஹைலி soluble. ஸோ இதில் என்னாகும், டிஎன்ஏ வந்து ரொம்ப, அதாவது மொத்தமாக கரைஞ்சிடும். இட் கேன் பி ட்ரான் அப் த்ரூ த ஜெல் இன்டு த நைட்ரோசெல்லுலஸ் மெம்பரேன். இதை நம்ம நைட்ரோசெல்லுலஸ் மெம்பரேனுக்கு நம்ம மூவ் பண்ண முடியும். பை திஸ் ப்ராசஸ் ssDNA, that is single stranded DNA, becomes trapped in the membrane matrix. ஸோ இப்போ இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்டு டிஎன்ஏ இருக்குல்ல, ஏன்னா சொலிபிளாக இருக்குது, அதனால் அங்கே வந்து டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா இதாக இருக்கும், செப்பரேட்டாக இருக்கும். ஸோ அப்போ அங்கே சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய டிஎன்ஏ அந்த இடத்துல எங்கள் மெம்பரேன் மேட்ரிக்ஸில் ட்ராப் பண்ணப்பட்டுரும். This DNA is hybridized with nucleic acid and can be detected by autoradiography. ஸோ இங்கே எடுக்கிற இந்த டிஎன்ஏவை எங்கே ஹைப்ரிட் பண்ணுறோம், வித் த நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிடுங்கிறது அங்கே நம்ம நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதிலோட நம்ம ஹைப்ரிட் பண்ணி கேன் பி டிடெக்டட் பை ஆட்டோரேடியோகிராஃபி மூலமாக நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும், டிடெக்ட் பண்ண முடியும். இதில் ஆட்டோரேடியோகிராஃபி அப்படிங்கிறது இட்ஸ் a technique that captures the image formed in photographic emulsion due to the emission of light or radioactivity from a labeled component placed together with the unexposed film. ஸோ ஆட்டோரேடியோகிராஃபிங்கிறது என்னது, இது ஒரு டெக்னிக். நம்ம கேமராவில் ரோல் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இட் கேப்சர்ஸ் த இமேஜ் ஃபார்ம்ட் இன் ஃபோட்டோகிராஃபிக் எமல்ஷன். ஃபோட்டோகிராஃபிக் எமல்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபில்மு. இதில் வந்து பார்த்தோன்னா எதன் மூலமாக, டியூ டு எமிஷன் ஆஃப் லைட் ஆர் ரேடியோ ஆக்டிவிட்டி ஃப்ரம் எ லேபிள்டு காம்பனண்ட்டு. ஸோ லேபிள்டு காம்பனண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் உள்ளே இருக்கும், ரைட்டா. பிளேஸ்டு டுகெதர் வித் த அன்எக்ஸ்போஸ்டு ஃபிலிம். அன்எக்ஸ்போஸ்டு ஃபிலிம்ங்கிறது நம்ம கேமராவில் உள்ளே போடுறோம் இல்லையா, சன்லைட்டில் படாமல், அதை தான் அன்எக்ஸ்போஸ்டு ஃபிலிம்னு சொல்லுவோம். ஸோ அதில் பிரிண்ட் ஆகக்கூடியதான் இந்த ஆட்டோ ரேடியோகிராஃபி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்த்தன் பிளாட்டு. இட் வாஸ் ஃபவுண்ட் தட் RNA இஸ் நாட் பைண்டிங் டு செல்லுலோஸ் நைட்ரேட். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, RNA இஸ் நாட் பைண்டிங், செல்லுலோஸ் நைட்ரேட்டோட பாண்ட் ஆகாது, பைண்டிங் ஆகாது. தேர்ஃபோர் ஆல்வின் எட் ஆல் அப்படிங்கிறவர் 1979 டிவைஸ்ட் ஏ ப்ரொசீஜர் இன் விச் RNA bands ஆர் transferred from agarose gel to into nitrocellulose filter paper. This transfer of RNA from gel to special filter paper is called northern blot hybridization அப்படின்னு சொல்கிறோம். The filter paper used for northern blot is benzyl oxymethyl paper அப்படின்னு சொல்கிறோம். அமினோ பென்சில் ஆக்சி மெத்தில் பேப்பர். ஸோ இதை தான் நார்த்தன் பிளாட்டில் நம்ம ஃபில்டர் பேப்பராக யூஸ் பண்ணுறோம். விச் கேன் பி ப்ரிப்பேர்டு ஃப்ரம் வாட்மேன் 540 பேப்பர். ஸோ இப்போ இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர் வாட்மேன் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம லேபில் இருக்கும். நம்ம 11th வந்து இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்போம். பாட்டில் வச்சு அந்த பிக்மெண்ட் சிஸ்டத்தை நம்ம வெளியே எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த இதில் பண்ணுறது தான் வாட்மேன் 540 அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. நெக்ஸ்ட்டு வெஸ்டர்ன் பிளாட்டு refers to the electrophoretic transfer of proteins to blotting papers. Nitrocellulose filter paper can be used for western blot technique. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா nitrocellulose filter paper வந்து பார்த்தோன்னா western blotல யூஸ் பண்ணுறோம். A particular protein is then identified by probing the blot with the radio labeled antibody which binds on the specific protein to which the antibody was prepared. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குது, ஆக்சுவலாக a particular protein is then identified by ப்ராபிங் த பிளாட். ஸோ அப்போ ப்ராபிங் த பிளாட் அப்படிங்கிறது என்னது, அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் ப்ரோட்டீன் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்படுது யார் மூலமாக, த ப்ராபிங் த பிளாட் வித் ரேடியோ லேபிள்டு ஆன்டிபாடி. ஸோ ரேடியோ லேபிள்டு ஆன்டிபாடி அப்படின்னா அங்கே ரேடியோ அப்படிங்கிறது தட் இஸ் த ரே, ரைட்டா. ஸோ அப்போ அந்த ஆன்டிபாடிஸ் வந்து என்ன பண்ணும், அதை ஐடென்டிஃபை பண்ணுது. விச் பைண்ட்ஸ் ஆன் த ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீன் டு விச் த ஆன்டிபாடி வாஸ் ப்ரிப்பேர்டு. ஸோ அப்போ அந்த ஆன்டிபாடிஸ் வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டீனோட பைண்ட் ஆகிற விதமாக தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், உருவாக்கி வச்சுருப்போம். இது வந்து இதோட வந்து இந்த வெஸ்டர்ன் பிளாட் முடியுது. அடுத்து வந்து பயோ அசே ஃபார் டார்கெட் ஜீன் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பயோ அசே ஃபார் டார்கெட் ஜீன் எஃபெக்ட். இந்த டார்கெட் ஜீன் இஸ் target DNA, foreign DNA, passenger DNA, exogenous DNA, gene of interest or insert DNA that is to be either cloned or specifically muted. ஸோ அப்போ இந்த டார்கெட் ஜீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டார்கெட் டிஎன்ஏ. ஸோ நம்ம எந்த டிஎன்ஏவை யூஸ் பண்ணுறோம், எந்த டிஎன்ஏவை ரீகாம்பினன்ட் பண்ணுறோம், அதை தான் டார்கெட் டிஎன்ஏ சொல்கிறோம். இதை ஃபாரின் டிஎன்ஏன்னு சொல்லலாம், பேசஞ்சர் டிஎன்ஏ சொல்லலாம், எக்ஸோஜினஸ்ன்னு சொல்லலாம், ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் இன்சர்ட் டிஎன்ஏன்னு சொல்லலாம், ரைட்டா. இட் இஸ் டு பி
எய்தர் cloned, ஸோ அப்போ cloned-ஆக இருக்கலாம் ஆர் ஸ்பெசிஃபிக்கலி மியூட்டடாக இருக்கலாம். ஸோ மியூட்டேட்டட் அப்படின்னா மியூட்டேட் பண்ணப்பட்ட மியூட்டேஷன் நடந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கலாம். ஜீன் டார்கெட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஹேவ் பின் டார்கெட்டிங் த நியூக்ளியை அண்ட் திஸ் லீட்ஸ் டு ஜீன் நாக் அவுட். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஜீன் டார்கெட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஹேவ் பின் டார்கெட்டிங் த நியூக்ளியை அப்படிங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளிக் ஆசிட் ரைட்டாக அதில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ. ஸோ டார்கெட்டிங் த நியூக்ளியை அண்ட் திஸ் லீட்ஸ் டு ஜீன் நாக் அவுட். For this purpose, two types of targeting vectors are used. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டூ டைப்ஸ் ஆஃப் டார்கெட்டிங் வெக்டர் என்ன அப்படின்னா they are insertion vector and replacement or transplacement vectors அப்படின்னு சொல்லி. ஒன்று இன்சர்ஷன், இன்னொன்று டிரான்ஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது தான். இதில் ஒன்று வந்து பார்த்தோன்னா இன்சர்ஷன் வெக்டார்ஸ் ஆர் என்டையர்லி இன்சர்ட்டட் இன்டு டார்கெட்டட் லோக்கஸ் ஆஸ் த வெக்டார்ஸ் ஆர் லைனரைஸ்டு வித் இன் த ஹோமோலாஜி ரீஜியன். ஸோ இப்போ இங்கே இன்சர்ஷன் வெக்டார்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா என்டையர்லி இன்சர்ட்டட், முழுமையாக எங்கே இன்சர்ட் ஆகுது டார்கெட்டடு லோக்கஸ் அப்படிங்கிற அந்த த பொசிஷன் ஆஃப் த ஜீன், அதை தான் நம்ம லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டில் ஜீன் எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு பேர் தான் என்னது லாக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த இன்சர்ஷன் வெக்டார் எங்கே போய் இன்சர்ட் ஆகும், அந்த டார்கெட் நம்ம எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த லாக்கஸில் போய் கரெக்டாக உட்காரும். ஆஸ் த வெக்டார்ஸ் ஆர் லைனரைஸ்டு வித் இன் த ஹோமோலாஜி ரீஜன். ஹோமோலாஜி ரீஜன் அப்படின்னா த ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ், அந்த குரோமோசோம் பாயிண்டில் போய் உட்கார்றது. இனிஷியலி தீஸ் வெக்டார்ஸ் ஆர் சர்க்குலர் பட் டியூரிங் இன்சர்ஷன் பிகம் லைனியர். பொதுவாக இந்த வெக்டார்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்க்குலர் டிஎன்ஏவாக தான் இருப்பாங்க. ஆனால் டியூரிங் இன்சர்ஷனும் போது என்னவா மாறிடுவாங்க, லைனியராக மாறுவாங்க. ஏன்னா லைனியராக மாறினா தான் எங்கே போய் ஒட்ட முடியும், நம்ம அந்த சீக்வன்ஸ் அந்த லாக்கஸில் போய் நம்மளால் ஒட்ட முடியும். இட் லீட்ஸ் டு டூப்ளிகேஷன் ஆஃப் சீக்வன்சஸ் அட்ஜசன்ட் டு செலக்டபிள் மார்க்கர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா த ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டர். It has the homology region and it's a co-linear with the target. ஸோ அப்போ டார்கெட்டோட கோலைனியராக போகக்கூடியவங்க தான் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டர். ஸோ இதனால் இதை என்னென்னு சொல்கிறோன்னா ஹோமோலாஜி ரீஜியன் சொல்கிறோம். அதாவது ஹோமோலாகஸ் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு அப்படின்னு அர்த்தம். திஸ் வெக்டர் இஸ் லைனரைஸ்ட் prior to transfection outside the homology region and then consequently a crossing over occurs to replace the endogenous DNA with the incoming DNA. ஸோ இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நடக்குது. என்ன ஆகுது அப்படின்னா திஸ் வெக்டர் இஸ் லைனரைஸ்ட் prior to transfection நடக்கிறதுக்கு, அதாவது prior to transfection outside the homology region. ஸோ ஹோமோலாஜி ரீஜியனுடைய அவுட் சைடில் தான் என்ன நடக்குது, டிரான்ஸ்ஃபெக்ஷன் நடக்குது. அண்ட் தென் கான்சிக்வெண்ட்லி a crossing over occurs. ஸோ அப்போ அடுத்தடுத்து என்ன நடக்குது, கிராசிங் ஓவரும் நடந்து அந்த இடத்துல ரீப்ளேஸ் த எண்டோஜினஸ் டிஎன்ஏ, அந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்டோஜினஸ் டிஎன்ஏவை ரீப்ளேஸ் பண்ணி அந்த இடத்துல யார் போகிறா, வித் த இன்கமிங் டிஎன்ஏ இவங்க போய் அந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆவாங்க. அதனால தான் இவங்களுக்கு பேர் ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே இருக்கக்கூடியதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபெக்ஷன் நடந்து தென் அதுக்கப்புறம் கான்சிக்வெண்ட்டாக கிராசிங் ஓவர் நடந்து, கிராசிங் ஓவர் மூலமாக அவங்க என்ன நடக்குது, ரீப்ளேஸ் த எண்டோஜினஸ் டிஎன்ஏ வித் த இன்கமிங் டிஎன்ஏவோட அந்த இடத்துல நடக்குது, ரீப்ளேஸ்மெண்ட் நடக்குது. ஸோ அதனால தான் இது ரீப்ளேஸ்மெண்ட் வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.